ஸோ திக்காக அரைச்சிடுறாங்க. நேற்று நைட்டை ஊற வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. அப்போல்லாம் எங்கள் அம்மா இதில் அம்மிக்கல் அரைப்பாங்க. இப்போ யார் வீட்டில் அம்மிக்கல் இருக்குது? இருக்கிறவங்க சூப்பர். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு. ஸ்கூல் போகிற பசங்களாம் ஜாலியாக இருப்பீங்கல்ல? எல்லாம் ஸ்கூல்லாம் கொடியேற்றிருப்பாங்க. காஃபி சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காஃபி சாப்பிட்லாம். மார்னிங்னா டிஃபன் யோசிக்கல. தம்பி இப்போ கொஞ்சம் குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தேன். வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அவனுக்கு டிஃபன் தரணும். இட்லி தோசை, அதை தவிர வெறும் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டுறீங்க, ஏன்னா பொங்கல் கொடுங்க, கிச்சடி கொடுங்க, உப்புமா ரவை உப்புமா கொடுங்கன்னு. ரவை உப்புமாலாம் கொடுத்தா பிடிக்கும். லுங்கிலே மோஷன் போய்டும். அவனு வந்து இட்லி ஒரு 4 இட்லி 5 இட்லி தரேன்னா சாம்பார் கம்மியாக இட்லி தரணும். அதே மாதிரி தோசை சாம்பார் கம்மியாக தரணும். ஏன்னா நம்ம வந்து மோஷன் போகிறப்ப நம்ம கண்ட்ரோல் இருக்கும். மோஷன் போகிறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் நவுந்து போகிறதுக்குள்ளே சில இடத்துல லுங்கியில் போய்டும். அது கொஞ்சம் சிரமமான வேலை தான் அது. ஏன்னா ஃபுல்லாக அது வேஸ்ட், யூஸ் அண்ட் த்ரோ தான். அவன் லுங்கி அந்த மாதிரி மோஷன் பண்ணி யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி போட்டுருவான். மற்ற நேரத்தில் அவனுக்கு போய் படுத்துப்பான். தண்ணி விட்டு கவனம் போய் க்ளீன் பண்ணி வந்துடும். அவ்வளோதான். ஓகே, என்ன டிஃபன் நீங்கள் உங்கள் வீட்டில்? என்ன பண்ணுங்க? அடமாவை ஊற போட்டிருக்காங்க. அதிகமாக அடை சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். நேற்று நைட்டு அவங்க அடமாவை வந்து ஊற வச்சாங்க. நல்லா பருப்பு போட்டு. அப்போ நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வரட்டும், ஒரு நிமிஷம் இருங்க. மாய், அடைக்கு என்னென்ன ஊற வச்சுருக்கேன்? எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். தோரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, சிறுபருப்பு, 4 பருப்பும் 4 பருப்பு. அப்புறம் வந்து பச்சரிசி அதே அளவு, இது அந்த சாப்பாட்டு அரிசி அதே அளவு போட்டுட்டு, ஒரு கப்புன்னா எல்லாம் ஒரு கப் எல்லாமே ஈக்குவலாக போட்டுருக்கேன். 100 கிராம் எல்லாமே போட்டுருக்கேன். கணக்கு வச்சிங்க. ஒன்று ஜாஸ்தி போடுவாங்க, சில பேர் கம்மி போடுவாங்க. எல்லாமே 100 கிராம். தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, அதே அளவில் பச்சரிசி, அதே அளவில் சாப்பாடு அரிசி, எல்லாம் அரிசி கலந்து நைட்டு ஊற வச்சிட்டாங்க. அது ஊற காஞ்சி மிளகா ஒரு 12 காஞ்சி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் அரைக்கிறப்போ பூண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 பல்லு ஆட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆனால் அடை ரொம்ப நல்லாயிருக்கும். கனமாக வரும். கனமாக வந்தால் எனக்கு பிடிக்கும். தோசை கூட எல்லாம் மெலிசாக கேட்பாங்க. பட் அடை கனமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அடையும் அவியலும். அடை அவியல் தான் சொல்லுவாங்க. அடை அவியல். இன்றைக்கி அவியல் தான் பண்ண போகிறாங்க வீட்டில். பட் மதியானத்துக்கு போய் காய் வாங்கிக்கணும். நல்லா காயும் கலந்து போட்டு ஒரு அவியல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ திக்காக அரைச்சிடுறாங்க. நேற்று நைட்டை ஊற வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. அப்போல்லாம் எங்கள் அம்மா இதில் அம்மிக்கல் அரைப்பாங்க. இப்போ யார் வீட்டில் அம்மிக்கல் இருக்குது? இருக்கிறவங்க சூப்பர். எனக்கு அடை ஊற்ற தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? தோசை மாதிரி ஊற்றுறாது, மொத்தமாக வரும். இங்கே பாருங்கள், ஊற்றிட்டு ஓடு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், வந்துச்சு, ஒழுங்காக வந்துச்சு. இன்றைக்கி சூப்பர். நல்லா வந்துருக்கு தோசை. அடமாவன் வராதுன்னு நினச்சேன் சுடுறதுக்கு. நல்லா தான் வந்துருக்கு. ஓகே, எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. அடை பிடிச்சவங்க வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு நாள், இன்னொன்று 2 மேலே சாப்பிட முடியாது. இது ரொம்ப கனமாக இருக்கிறதால. ஏம்மா முருகா, பார்த்தீங்கன்னா வரல, ஒட்டிக்குது. மட்டும் தான் வரும். ஓகே, அப்பாடி உள்ள ஏன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. மகன் லீவ் இல்லை பையனுக்கு. பேரன் வீட்டில் தான் இருக்கான், கீழே தான் இருக்கான். வாங்க அடை சாப்பிட்லாம். சில சமயத்தில் ரெக்கார்டாக
அடைக்கு நான் உண்மை தொட்டுக்க மாட்டேன். அடைக்கு தேங்காய் சட்னி ஏதோ பண்ணியிருக்காங்க. அடை வந்து அப்படியே பிள்ளைங்க சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாலாம் பண்ணுறப்பெல்லாம் இது கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது, விறகடுப்பு தான் பண்ணுவாங்க. மிக்ஸி கிரைண்டர் கிடையாது, ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவாங்க. அதெல்லாம் போச்சுங்க, அந்த காலம்லாம் போச்சு. ஆட்டுக்கல்ல ஆட்டி சாப்பிட்ட ஆளுங்களாம் இன்னும் கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மிக்ஸி கிரைண்டர் ஆட்டுற ஆளுங்களாம் இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. இந்தியா டுடேலே அதில் நான் படித்தேன், ஏதோ ஒருத்தர் படித்தேன், ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையுடைய ஆயுசு காலம் 68. 1970 பிறந்தவங்க ஆயுசு காலம் 72 இருந்து 75 போட்டிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு 7 வருஷம் இருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்காதும் அவங்க கையில் தான். இன்னும் இன்னைக்கு நேற்று ஒரு சோகமான நியூஸ்னால், பவதாரணி, இளையராஜா சாருடைய பொண்ணு பவதாரணி சிஸ்டர் இறந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலோட வீடியோ சொல்லியிருந்தேன் நான். தண்ணி அடைக்கிறவன், சரக்கு அடிக்கிறவன், டம் அடிக்கிறவன், பீடி பிடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கான். இந்த பொண்ணு பாவம், நல்ல பொண்ணு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. அவங்களுக்கு போயிட்டு லிவரில் கேன்சர் வந்துருக்கு. கண்டினியூ டம் அடிக்கிறவன் அவனுக்கு நுரையீரல் கேன்சரும் வராது, லிவர் கேன்சர் எதுவும் வராது. இந்த பொண்ணு வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு டவுட்டு சொல்லுங்கள், ஆக்சுவலாக கேன்சர் எதனால் வருது? ஜெனட்டிக்காக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலையா, இல்லாட்டி இந்த இந்த பொல்யூஷனாலே தெரில, எனக்கு கரெக்டாக தெரில. சின்ன பசங்கள்லாம் கேன்சர் வருது இப்போது. சில பேர் என்ன சொன்னால் சிக்கனால் வருதுன்றாங்க. ஆனால் சிக்கனால் வர்றது கிடையாது. உணவு மாற்று முறை அப்படியே இப்போ நம்ம மாறிடுச்சு இல்லையா? இந்த ஃபுட்டெல்லாம், உணவு கலாச்சாரம் ஃபுல்லாக மாறிடுச்சு. நோய் அதிகம் வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் டாக்டர் சிவராமன் சொன்னார். எப்போ லைட்டுன்னு ஒன்று வந்துச்சோ அப்போவே மக்களுடைய உணவு பழக்க முறை மாறிச்சு. ஆக்சுவலாக வந்து நைட்டில் தான் எல்லாம், நான் ஒரு சாயங்காலம் 7-8 மணி ஆச்சுன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. 9 மணி 8-9 தூங்கிடுவாங்க உங்கள் சைடில். சரி, இந்த லைட்டு வந்தப்புறம் தூக்கம் கம்மியாகிடுச்சு. தூக்கம் கம்மியாக இறப்பு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. யாருங்க, நானே தூங்க 11 ஆகிடுது சில சமயத்தில். அப்போலாம் 9 மணி நேரம் தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் அதிகம், மன உளைச்சல், வேலை, எல்லாம். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியில் புள்ளி ஒருத்தர் சொல்லிங்க, நைட் ஷிஃப்ட் யார் நிறைய பண்ணுறாங்களோ அவங்களோட ஆயுசு காலம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க, முக்கியமாக ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன ஒரே வழி தெரியுங்களா? நம்மளை கீழே இருக்கவங்க பார்க்கணும், மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடாது. அதுதான் உண்மை. அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணான்னு நினச்சே பார்க்காதீங்க. நம்ம கீழே இருக்கவங்க பார்க்கணுமா? அனாதாசிரமம் போங்க, முதிரில்லம் போங்க, அங்கே போய் பாருங்கள். கண்ணு தெரியாத ஸ்கூல் ஒன்று இருக்குது இங்கே தண்டரப்பேட்டையில், உங்கள் ஏரியாவில் கூட போய் பாருங்கள். அவங்களாம் கம்பேர் பண்ணால் நம்மளை கடவுள் சூப்பராக வச்சுருக்காரு. இருந்தால் நம்ம அது வேணும் இது வேணும், அதை பண்ணணும் இது பண்ணணும். அந்த யூடியூபர்லாம் போய் பார்த்தேன். ஒரு எதாச்சும் நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பொண்ணு காலை வந்து க்ளீன் பண்ணிடுது. அது தொழிலாக இருந்தால் கூட ஒரு தர்மம்னா அந்த நகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு. அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா பார்த்து யாருங்க அந்த மாதிரி பண்ணது? அது காலை வந்து ஒரு பொண்ணு கழுவி விடுங்க. செம்ம காண்டாயிட்டேன் நான். அது ஒரு வேலை தான், இருந்தாலும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகேங்க, இருக்கவங்க ஹாப்பியாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு மேலே இருக்கவங்க பார்க்காதீங்க, கீழே இருக்கவங்க பாருங்கள். அப்போ ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது கண்டென்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், சாதாரண வளர்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க அட சாப்பிடலாம்.